தேர்தல் கமிஷனை கையில் வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திப்பவர்கள் கூடவே கூட்டணி வைத்துள்ளதாக அதிமுகவை கனிமொழி எம்பி விமர்சித்தார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 4 வருடம் தூங்கிவிட்டு எங்களுக்குள் எதுவும் கிடையாது என்று கூறிவிட்டு தற்போது தேர்தல் வந்தவுடன் கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எத்தனையோ சதவீத வாக்குகள் காணாமல் போகிறது. அதிகபட்சமாக 15% வாக்குகள் கூட காணாமல் போன பாகங்கள் இருக்கிறது, இடங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேதான் நாம் இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எதிரணியிலே இருக்கக்கூடிய அதிமுக இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் கமிஷனை கையிலே வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்கக்கூடியவர்களோடு தான் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் 4 வருஷம் தூங்கிட்டு எங்களுக்கு ஒட்டு இல்லை, உறவு இல்லை, எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப தேர்தல் வந்தவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தைரியத்துல தான். ஆனா அவங்க கூட இருக்கவங்களுக்கே தெரியுது, அதிமுக இருக்கக்கூடிய அவர்களுக்கே தெரிகிறது, எந்த தேர்தல் கமிஷன் வந்தாலும் யார் வந்தாலும் திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகளுக்கு எதிராக பணியாற்ற முடியாது. நம்பிக்கை இருந்தா கூட நிற்பாங்க. அந்த நம்பிக்கை இல்லாத நிலையில் தான் அத்தனை பேர் எந்த பக்கம் விட்டா கதவை திறந்த உள்ள கதவை மூடி வச்சிருக்காங்க, வெளியில போக முடியல. போனோம் நினைக்கிறவங்களையும் டெல்லியில இருந்து கயிறு கட்டி வச்சு இருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த பக்கம் இந்த பக்கம்னு நெல்லிக்காய் மூட்டைய அவுத்து விட்டது போல ஓடிடுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் உங்களை நம்பி நடக்கக்கூடிய தேர்தல் என்று. எத்தனையோ தேர்தல்களை நாம் பார்த்து விட்டோம், வெற்றி தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். ஒரு தேர்தல் களம் என்றால் அந்த களத்திலே எதிரே நிற்கக்கூடியவர்களோடு போராடுவது என்பது நமக்கு புதிதான ஒன்று இல்லை. ஆனால் மறைந்திருந்து தாக்கக்கூடியவர்களோடு போராடக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருந்ததில்லை. ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டை இந்த மறை